ஒரு மகா சிவராத்திரி கதை. பழமையான காசி நகரம். சந்திர ஒளியில் கங்கை நதி ஒளிர்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காற்றில் மணி ஒலியும் ஓம் நம சிவாய எனும் மந்திர சத்தமும் நிறைந்திருக்கிறது. ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் விக்ரந்த் எனும் அரசன் தனது அகந்தையால் ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டான். அந்த சாபம் அவனை முடிவில்லாத துன்பத்தில் இழுத்துச் சென்றது. தன் துயரத்திலிருந்து விடுபட ஏதேனும் வழி தேடுவதை முடிவாகக் கொண்டான். அவன் காடுகள், பாலைவனங்கள், மலைகள் ஆகியவற்றை கடந்து பயணிக்கிறான். அந்தப் பாதையில் ஒரு முனிவரை சந்திக்கிறான். உன் ஆன்மா இருளில் மூழ்கியுள்ளது. சிவனை முழுமையாக சரணடையாத வரையில் நீ விடுபட மாட்டாய். மகா சிவராத்திரி இரவில் காசிக்கு செல் எனும் அறிவுரையை முனிவர் வழங்குகிறார். விக்ரந்த் மகா சிவராத்திரி தினத்தில் காசியை அடைகிறான். நகரம் பக்தியால் உயிர் போடுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து தியானித்து சிவனை பூஜிக்கிறார்கள். விஸ்வநாதர் கோயில் தீபங்களால் ஒளிர ஒரு அற்புதமான ஆன்மீக சக்தி பரவுகிறது. நள்ளிரவு நெருங்கும்போது விக்ரந்த் கோயிலுக்குள் நுழைகிறான். சிவலிங்கத்தின் முன்குயின்று தனது கடந்தகால பிழைகளை நினைத்து துடிக்கிறான். கண்ணீரோடு பிரார்த்திக்கிறான். மகாதேவா, நீண்ட காலம் இருளில் வாழ்ந்தேன். எனக்கு கருணை காட்டு. சாபத்திலிருந்து விடுவி. ஒரு சூறாவளி வீச கோயிலில் உள்ள விளக்குகள் அணைகின்றன. ஒரு குரல் ஒலிக்கிறது. இருள் ஒளிக்கான முன்புரை. அகந்தையை அழித்து உன் உண்மையான ஒளியை அணுகு. ஒரு தெய்வீக தரிசனத்தில் விக்ரந்த் சிவனின் தாண்டவத்தை காண்கிறான். பிரபஞ்சம் நடுக்கமடைகிறது. அழிவு மற்றும் சிருஷ்டியின் மையமாக சிவன் நடனமாடுகிறார். விக்ரந்த் வாழ்க்கையின் சுழற்சி மற்றும் பிழைகள் அவனுடைய அகந்தையால் உருவானவை என்பதை உணர்கிறான். அவன் முழுமையாக சரணடைகிறான். அந்த கணத்தில் கோயில் மணி அதிக ஒலிக்கிறது. சிவலிங்கத்திலிருந்து வெளிப்படும் பொன்னிற ஒளி விக்ரந்த் மீது விழுகிறது. சாபம் உடைந்து விடுகிறது. அவன் மறுபிறவியாக விழித்தெழுகிறான். காசி நகரம் பக்தர்களின் மந்திரங்கள் நிறைந்தபடி விடியலை வரவேற்கிறது. விக்ரந்த் விஸ்வநாதர் கோயிலிலிருந்து வெளியேறும்போது அவன் முகம் புத்துயிர் பெறுகிறது. மகா சிவராத்திரி வெறும் வழிபாட்டு இரவாக இல்லாமல் இருளிலிருந்து ஞானத்தை அடையும் பயணம் என உணர்கிறான். கைகளை கூப்பியவாறு உதடுகளால் மெல்ல ஹர் ஹர் மகாதேவ என உரைக்கிறான். புனிதமான சேவை, பக்தி மற்றும் பணிவின் புதிய பாதையை தேடி பயணிக்கிறான்.